சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் சொகுசு வாகனங்களின் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்து முதல் வாகன இயக்கத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆலையின் சிறப்பம்சங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ். இந்திய தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு டாடா குழுமத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை தயாரிக்கும் புதிய தொழிற்சாலையானது இன்று தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்திற்கு உட்பட்ட பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில்தான் இந்த தொழிற்சாலை அமைந்திருக்கிறது. மொத்தமாக 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலை அமைக்கும் பணிகளானது கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலை அமைக்கும் பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்திருந்தார். அதன் பின்பு இந்த பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வந்தன. இந்த தொழிற்சாலையை அமைக்க வேண்டுமென்றால் ஏறத்தாழ 3 முதல் 5 ஆண்டுகள் வரை கால அவகாசம் தேவைப்படும். இந்த நிலையில்தான் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கிய இந்த பணிகளானது 16 மாதத்தில் முழுமையாக நிறைவடைந்து ஆலையானது தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஆலையில் தயாரிக்கப்பட்ட முதல் காரை தாமாக இயக்கி இந்த ஆலையினுடைய உற்பத்தி பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக்கில் தற்போது உட்கார்ந்து காரை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த அவருக்கு தொழிற்சாலை நிர்வாகத்தினர் சிறப்பான வரவேற்பை அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மறைந்த டாடா குழுமத்தின் தலைவர் ரத்தன் டாடா அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கு அவர் மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி மேடைக்கு வந்த அவருக்கு தொழிற்சாலை நிர்வாகத்தினர் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலையை முழுமையாக பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்துள்ளார். இந்த ஆலையின் மூலமாக ஏறத்தாழ 5,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பது ஒரு மிக முக்கிய அம்சமாகும். ஏனெனில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த குழுமமானது தமிழகத்தில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜாகுவார் லேண்ட் ரோவர் போன்ற உயர்தர கார்களினுடைய கார் பாகங்களின் உற்பத்தியை இந்த மாவட்டத்தில் புதிதாக தொடங்கி இருக்கிறது டாடா குழும நிறுவனம். உள்நாட்டு உற்பத்தியை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் இங்கு தயாரிக்கப்படும் கார் பாகங்கள் வெளிநாடுகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படவும் இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ 2,5 லட்சம் முதல் 3,5 லட்சம் கார் உற்பத்தி செய்யப்பட்டு அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலையினுடைய கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு தற்போது ஆலையானது முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையில் தொழில் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் டாடா மோட்டார்ஸ் குழுமம் தங்களுடைய தொழிற்சாலைகளை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் டாடா குழுமத்தின் தலைவர் முன்னிலையில் கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு புதிய தொழிற்சாலைகளும் தமிழகத்திற்கு கொண்டு வர குழுமத்தின் மூலமாக திட்டமிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தொழில்துறை வளர்ச்சியில் டாடா மோட்டார்ஸ் குழுமத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் தயாரிக்கும் இந்த ஆலையானது உலக அளவில் ஒரு கவனத்தை ஈர்த்திடக்கூடிய ஒரு ஆலை என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. ஏனெனில் பல்வேறு அயல் நாடுகளில் மட்டுமே ஜாகுவார் லேண்ட் ரோவர் போன்ற உயர்தர கார் பாகங்களானது உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த தொழிற்சாலை தமிழகத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் தற்போது இந்த ஆலையை டாடா மோட்டார்ஸ் குழுமம் நிறுவி இருக்கக்கூடியது. இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கினை அளிக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி சதீஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.